வீத லீடர்ஸ் தன்னார்வலர்கள் ஆலோசனைக் கூட்டம் உறையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றதில் பாஜகவினை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் தங்களை அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடங்கிய வீத லீடர்ஸ் என்ற இயக்கத்தில் ஏராளமானோர் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து வருகின்றனர். தற்போது வரை 19 லட்சம் பேர் அண்ணாமலையின் இயக்கத்தில் இணைந்துள்ளதுடன் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இணைந்த பலரும் தன்னார்வலராக செயல்பட்டு உறுப்பினர் சேர்க்கையில் தங்களை ஈடுபடுத்தி வருகின்றனர். அந்த வகையில் வீத லீடர்ஸ் இயக்கத்தின் திருச்சி மாவட்ட தன்னார்வலர்கள் ஆலோசனைக் கூட்டம் உறையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களின் எளிமையான பழக்க வழக்கம், தொலைநோக்கு சிந்தனை, தமிழ்நாட்டின் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அவர் கொண்டுள்ள பற்று மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் கவரப்பட்ட இளைஞர்கள் மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என ஏராளமானோர் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஒருங்கிணைப்பில் இன்று வீத லீடர்ஸ் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் போதை ஒழிப்புக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டதுடன் பொள்ளாச்சியில் அண்ணாமலை தலைமையில் நடைபெறும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதுடன் பொள்ளாச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் திருச்சியின் பங்களிப்பு அபரிதமாகிருக்கும் என்றும் தெரிவித்துக் கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இயக்கத்தின் தன்னார்வலர்களான பிரபாகரன், சுரேஷ், காசிமகேஸ்வரன், சிவக்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் வராமல் இல்லை. 45 ஆண்டு காலம் எல் கணேசன் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தலைவரோடு பயணம் செய்தவர் கூட என்னை திருவாரூரிலிருந்து தொடர்பு கொண்டு நான் வீத லீடர்ஸில் பயணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வயது 70 இருக்கும். அதனால் இங்கே ஒன்லி பிஜேபிக்காரங்க மட்டும்தான் வராங்கன்ற ஒரு பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணப்படுது. ஆனால் அப்படி இல்லை. இளைஞர்கள் வர்றவங்களுக்கு பாதி பேருக்கு அரசியலே தெரியாமல் வர்றோம். இந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அரசியலே தெரியாதவர்கள் அண்ணாமலையாரிடம் அரசியல் கற்றுக்கொண்டு புதிய அரசியல் உருவாவதற்கான வாய்ப்பு இப்பொழுதுதான். இவங்க சொன்ன மாதிரி எந்த சித்தாந்தம் எந்த கொள்கை என்று அறிவிக்காமலே ஒரு 19 லட்சம் பேர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ எதை நோக்கி அவங்க எதை எதிர்பார்த்து வராங்க? தூய்மையான ஒரு அரசியல் அண்ணாமலையாரால் தான். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் கடந்த 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் பல பொறுப்புகளில் பணியாற்றிவிட்டு இன்றைய தினத்திலிருந்து எனது அடிப்படை உறுப்பினர் பதவியும் மற்றும் நான் வகித்து வந்த மாநில செயற்குழு உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு வருங்கால தமிழகத்திற்கு நல்லதோர் சமுதாயத்தை உருவாக்கவிருக்கும் மக்களால் கொண்டாடப்படும் இளைய சமுதாயத்தின் விடிவெள்ளியாக அனைவராலும் நம்புகின்ற மரியாதைக்குரிய நமது மக்கள் தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களின் தலைமை ஏற்று இன்றைய தினம் முதல் வீத லீடர்ஸ் என்ற அமைப்பில் எங்களையும் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி வந்த என்னை போன்ற சில இளைஞர்களையும் இன்று இந்த அமைப்பில் இணைத்து கொண்டுள்ளோம். இனி வரும் காலங்களில் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பை திருச்சியில் உள்ள 9 தொகுதிகளிலும் கிராமப்புறங்களிலும் கொண்டு சென்று மக்கள் தலைவர் அண்ணாமலையாரின் கரங்களை வலுப்படுத்த உறுதுணையாக இருப்போம். கடைக்கோடி தொண்டனாக அவருக்கு முழு ஒத்துழைப்பும் தந்து அவர் கரங்களை வலுப்படுத்த இன்று முதல் நாங்கள் அனைவரும் உறுதியேற்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் அதற்கான ஆலோசனை கூட்டமும் இப்பொழுது நடத்த உள்ளோம். திருச்சியில் என்னை போன்று எனதுக்கு முன்பாகவே நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இனி வரும் காலங்களில் நாளை முதல் அவர்களை நான் தொடர்பு கொண்டு திருச்சியை இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய கூட்டமாக பொள்ளாச்சி மாநாட்டிற்கு அழைத்து செல்வதற்காக நாளை முதல் இதுவரை பணியாற்றிய ஒவ்வொருவரையும் சந்தித்து இதற்கான ஆலோசனைகளையும் கூட்டத்தையும் நடத்த உள்ளதாக முடிவெடுத்துள்ளேன். பாரதிய ஜனதா கட்சியில் அண்ணாமலைக்கு அவர் சொன்னார், நான் எந்த கட்சி சார்ந்து அழைக்கல, அவங்க விருப்பப்பட்டு வரவங்க தான் வந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க.
இப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி தான் அதை செஞ்சுருக்கீங்க. உங்களோட கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அருமை அண்ணன் அண்ணாமலையார் கூறியது போல எந்த கட்சியையோ எந்த தனிநபரையோ அல்லது சாதிய பாகுபாடோ மத பாகுபாடோ அதன் அடிப்படையில் யாரையும் அவர் அழைக்கவில்லை. அவர் நமது முன்னாடி ஒரு தத்துவத்தை வைக்கின்றார். க்ளீன் பாலிடிக்ஸ், அரசியலை பண்பட்டு பயிற்சி பற்றியில் நம்மளை மெருகேற்றி சமூக பணிக்கு செல்ல வேண்டும் என்று அவர் ஒரு உன்னத நோக்கில் ஒரு புதிய சித்தாந்தத்தையும் புதிய கொள்கையையும் நம் முன்வைக்கின்றார். நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றியுள்ளேன். இன்று நான் அந்த இயக்கத்தை விட்டு மிக சுலபமாகவோ எளிதாகவோ வரவில்லை. எனக்கும் பல மனவேதனைகளோ மிகப்பெரிய ஞாபக அலைகளோ அந்த இயக்கத்தின் மீது உண்டு. ஆனால் இன்று தமிழகமோ தமிழக மக்களோ அவர்கள் எதிர்பார்க்கும் தத்துவம் நம்மிடம் இல்லையோ என்ற ஒரு ஐயம் மட்டுமே. மற்றது போல அருமை சகோதரர் தலைவர் அண்ணாமலையார் அவர்கள் எந்த உள்நோக்கத்திலும் பாஜகவையோ அல்லது வேறு எந்த இயக்கத்தையோ சிதைத்து தான் வளர வேண்டும் என்ற ஒரு தேவை இன்று இல்லை. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், இதுவரை அவர் எந்த கொள்கையை தூக்கி பிடிக்கப் போகிறார், எந்த சித்தாந்தத்தை நம் முன் வைக்கப் போகிறார் என்ற எதுவும் கிடையாது. அவர் பேசிய 20 நிமிட காணொளி மட்டும்தான். தூய அரசியலை நாம் தமிழகத்துக்கு தர உள்ளோம் என்று கூறிய பலர் மத்தியில் நேர்மை அரசியலை தர உள்ளேன் என்று அவர் கூறினார். அந்த ஒரே எண்ணத்தில் இன்று வரை நான் சொல்வது சரியாக இருந்தால் 19 லட்சத்தை நெருங்கி வென்றுள்ளது. ஒரு 19 லட்சம் மக்கள் எந்தவித தத்துவமும் எந்த சித்தாந்தமும் எந்த கட்டமைப்பும் இல்லாமல் தனிநபரை நம்பி இந்த தமிழக அரசியலில் வந்தது இதுதான் முதன்முறை. நிச்சயமாக வரும் காலம் மக்கள் தலைவர் அண்ணாமலையாரை நோக்கி தான், அதில் எல்லளவும் சந்தேகமில்லை. எனவே நாம் போன்ற இளைஞர்கள், நான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றிய பொழுது இளைஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அன்று ஒரே தலைவன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் பின்பத்தினால் மட்டுமே அன்று இளைஞர்கள் ஏற்பட்டு வந்தார்கள். அதுபோல இன்று நரேந்திர மோடி அவர்களைப் போல தமிழகத்தில் ஒரு நரேந்திர மோடியாக திரு அண்ணாமலை அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கையின் பேரிலேயே லட்சோப லட்சம் மக்கள் அவரை சார்ந்து வருகின்றார்கள். சார், பொதுமக்கள் இடையில விஜய் வந்தார், ஏடிஎம்கே காலியாச்சு, அண்ணாமலை வராரு, டிஎம்கே போக போகுதுன்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக கடந்த பேட்டியில் தலைவர் கூறியிருந்தார், நான் யாரையும் அழித்தோ இல்லது நான் ஆட்சிக்கட்டில் அமர வேண்டுமோ என்ற அடிப்படையில் நான் அரசியலை தொடங்கவில்லை. மக்களுக்கு அரசியல் ஞானம் கிடைக்க வேண்டும். மக்கள் பணி செய்ய வருபவர்களுக்கு அரசியல் ஞானம் வர வேண்டும். எனவே ஒவ்வொருவரையும் பயிற்சி பற்றியில் திருத்தி அவர்களை பண்பட்ட அரசியல் தலைவராக்கி ஒவ்வொருவருமே தலைவர் என்ற அதன் அடிப்படையில் தான் அவர் அமைக்கின்றார். எனவே அவரின் அரசியல் நிச்சயமாக மாற்று அரசியலாக இருக்கும். அது மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த அரசியலாக இருக்காது. நிச்சயமாக இது பண்பட்ட அறிவார்ந்த அறிவு கூட்டமாக தான் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. ஓகே, சந்தோஷம்.